ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. இப்போ நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 17. வர்க்கம் அப்படின்னு கொடுத்தாலே இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். வர்க்கம்னா 2, அப்போ அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிருங்க. இப்போ அடுக்கில் 2ன்னா 17 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அடுக்கில் 2ன்னா 17 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கணும். இப்போ பெருக்கலாமா? 17 17 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. இனி 7 1 7 7க்கு கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 11. ஓர் 7 7, அடுத்த ஓர் 1 1 கூட்டுங்க 9. 7 1 கூட்டினா 8, 1 1 கூட்டினா 2. அப்போ என்ன கிடைக்குது? 289. இதுதான் இதோட வர்க்கம். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 203. இப்போ வர்க்கம் தானே கண்டுபிடிக்கணும். அடுக்கில் 2ன்னு எழுதிருங்க. அடுக்கில் 2ன்னா 203 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, பெருக்கலாம். 203 203. ஓகே, 3 9. அடுத்த 3 0 பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அடுத்த 3 2 6. இனி 0 3 பெருக்குனா 0. 0 0 பெருக்கினாலும் 0 தான். 0 2 பெருக்குனா 0. அடுத்த 2 3 பெருக்குனா 6. 2 0 பெருக்குனா 0. அடுத்த 2 2 பெருக்குனா 4. கூட்டுங்க 9. இங்கே 0 தான் வரும். 6 6 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. இனி இங்கே 1 பாக்கியெல்லாம் 0. அப்போ 1 தான் வரும். இனி தான் 4. அப்போ என்ன கிடைக்குது? 4 1 2 0 9. இதுதான் இதோட வர்க்கம். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1098. வர்க்கம்னால அடுக்கில் 2, அடுக்கில் 2ன்னா அதை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, எழுதிருங்க 2 வாட்டி. இப்போ பெருக்கலாம். 1098 அடுத்த 1098. 8 8 64. அப்போ 4 பாக்கி 6. இனி 8 9 72. 72க்கு கூட 6 கூட்டினா 78. அப்போ இங்கே 8 வரும், இங்கே 7 வரும். இனி 8 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 7 கூட்டினா 7 தான். அடுத்து 8 1 பெருக்குனா 8. இனி 9 8 72. அப்போ 2 பாக்கி 7. 9 9 81. 81க்கு கூட 7 கூட்டினா 88. அப்போ 8 பாக்கி 8. இனி 9 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 8 கூட்டினா 8. அடுத்த 9 1 பெருக்குனா 9. இனி 0 8 பெருக்குனா 0 தான். அடுத்த 0 9 பெருக்குனா 0. 0 0 பெருக்குனா 0. 0 1 பெருக்குனா 0. இனி 1 வாய்ப்பாடு. அப்போ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். 8 9 0 அடுத்த 1. 1 வாய்ப்பாடுனால அப்படியே வந்துடும். இப்போ கூட்டுங்க. இங்கே 4 வரும். 8 2 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. இனி 7 1 கூட்டினா 8. 8 கூட 8 கூட்டினா 16. 6 பாக்கி 1. 8 8 கூட்டினா 16. 16க்கு கூட 8 கூட்டினா 24. 24க்கு கூட இந்த 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 25. அப்போ 5 பாக்கி 2. 9 9 கூட்டினா 18. 18க்கு கூட 2 கூட்டினா 20. அப்போ 0 பாக்கி 2. இது ரெண்டுமே 0. அப்போ 2 தான் இங்கே வரும். இனி இங்கே பாக்கி 1 மட்டும் இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது? 1 2 0 5 6 0 4. இதுதான் இதோட வர்க்கம். இனி 4வது கொஸ்டின். பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க. இங்கே வந்து முழு வர்க்கமா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 725. முழு வர்க்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 725. இப்போ 725 டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்க போகிறோம். 725. இப்போ லாஸ்ட் என்னது இருக்குது? 5. லாஸ்ட் 5 இருந்துன்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 7 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. 4 5 5. 7ல் இருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. இது இப்போ 22ஆக மாறும். 22ல் 5 4 வாட்டி இருக்குது. 5 4 20. இனி 22ல் இருந்து 20 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. இப்போ இது 25ஆக மாறும். 25ல் 5 5 வாட்டி இருக்குது. 5 5 25. திரும்பவும் லாஸ்ட் 5. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 14ல் 5 2 வாட்டி இருக்குது. 5 2 10. இனி 14ல் இருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இது இப்போ 45ஆக மாறிடுச்சா? 45ல் 5 9 வாட்டி இருக்குது. 9 5 45. இனி 29 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஓர் 29 29. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இனி ரூட் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு இந்த சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, நடுவில் பெருக்கல் போட்டுக்கிட்டு அடுத்து எழுதிக்கணும். அடுத்த பெருக்கல். இனி என்னது இருக்கு? 29. இங்கே லாஸ்ட் இருக்கக்கூடிய 1 எழுதாண்டா, ஏன்னா 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். இனி இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ள வர்க்கம் அப்படின்னாலே ரூட்டுக்குள்ள 2 வாட்டி ஒரு நம்பர் இருந்ததுன்னா ஒரு வாட்டி அதை வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 5 இருக்குது, அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாமா? இனி 29 மட்டும்தான் இருக்குது. 29 2 வாட்டி இல்லை, ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ அதை வெளியே எடுக்க முடியாது. அதனால அதை அப்படியே வச்சிருங்க. இப்போ முழு வர்க்கம் அப்படின்னாலே ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இங்க பாருங்க 29 மட்டும் இருக்குது. இந்த மாதிரி இருந்துன்னா அது முழு வர்க்கம் அல்ல. அப்ப எழுதிக்கலாம். முதல் வந்து 29க்கு ஜோடி இல்லை.
இங்கே இன்னொரு 29 இருந்துன்னா அதை வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? அதை முதல்ல எழுதிக்கலாம். இங்கு 29க்கு ஜோடி இல்லை. ஜோடி அப்படின்னா 2 வாட்டி இருக்கணும். சரிங்களா? எனவே 725 ஆனது முழு வர்க்கம் அல்ல. இந்த மாதிரி எழுதிருங்க. இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா 190. இப்போ 190 ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 190. இனி அதை டா ஃபார்மேட்டில் பண்ணலாம். 190 லாஸ்ட்டு 0 இல்லைன்னா 5 இது இருந்தாலே 5ஆம் வாய்ப்பாடு போகும். 19ல் 5 3 வாட்டி இருக்குது. 3 15. இனி 19ல் இருந்து 15 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. இப்போ இது 40 ஆகிடும். 40ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40. இனி லாஸ்ட்டு 8 ரெட்டை எண் வந்தாலே அது 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3ல் 2 ஒரு வாட்டி தான். 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். 18ல் 2 9 வாட்டி இருக்குது. 9 2 18. இனி 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ 19 19 1 வந்துடுச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு 190க்கு பதில் இங்கே சைடில் உள்ளது ஃபஸ்ட்டு 5 இருக்குது இன்டு அடுத்த 2 இருக்குது அடுத்த 19 இருக்குது. இப்போ என்ன சொல்லி தந்திருக்கேன்? ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருந்தால் தான் அதை வெளியே எடுக்க முடியும். ஆனால் இங்கே 5 ஒரு வாட்டி தான் இருக்குது, 2 ஒரு வாட்டி தான் இருக்குது, 19 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கணும். பகா காரணிகளான 5 2 மற்றும் 9க்கு ஜோடி இல்லை. அதாவது 5 ஒரு வாட்டி தான் இருக்குது, 2 ஒரு வாட்டி, 19 ஒரு வாட்டி. 2 வாட்டி இருந்தால் தான் அது முழு வர்க்கம். ஒரு வாட்டி இருந்துன்னா அது என்னது? முழு வர்க்கம் அல்ல. அப்போ எழுதிக்கலாம். therefore 190 ஆனது முழு வர்க்கம் அல்ல. இப்படி எழுதிருங்க. இனி தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா 841. முதல் இதை ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். ரூட் 841. இனி இதை டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கணும். 841 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 29ஐயும் பெருக்குனா 841. இனி 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 29 1 வந்துடுச்சு. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட் எழுதிருங்க. 841க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? 29 பெருக்கல் அடுத்ததான் 29. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள 2 29 இருக்குது. அப்போ ஒரு 29 வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே ரூட்டுக்குள்ள எதுவுமே பாக்கி இல்லை. எதுவுமே பாக்கி இல்லாட்டா அது முழு வர்க்கம். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் 841 ஆனது முழு வர்க்கம் ஆகும். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா 1089. ஃபர்ஸ்ட் இதை ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 1089. இனி இதை டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கலாம். 1089 லாஸ்ட்டு 9 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு ட்ரை பண்ணலாம். 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 3 9. இனி 10ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். 18ல் 3 6 வாட்டி இருக்குது. 6 3 18. இனி 9 இருக்குது. அப்போ 3 3 9. இனி திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 1 3 3 ஈர் 3 6 1 3 3. இனி இது 11ஆம் வாய்ப்பாடில் வரும். பாருங்க 11. 12ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி தான். 11 11. 12ல் இருந்து 11 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11 மாறும். அப்போ திரும்பவும் 11 11. இனி 11 இருக்குது. 11ஆம் வாய்ப்பாடு 11 11. 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாமா? முதல் 3 இருக்குது பெருக்கல், அடுத்தது 3 இருக்குது பெருக்கல், அதுக்கு பிறகு 11, அடுத்ததும் 11. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள 3 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம் பெருக்கல். இனி ரூட்டுக்குள்ள 11 2 வாட்டி இருக்குது. ஒரு 11 வெளியே எடுக்கலாம். இப்போ இதை பெருக்குங்க. 3ஐயும் 11ஐயும் பெருக்குனா 33. இப்போ பாக்கி ரூட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. அப்போ இது என்னது? முழு வர்க்கம். எழுதிக்கலாம். therefore 1089 ஆனது முழு வர்க்கம் ஆகும். இவ்வளோதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க. இப்போ பகா காரணிப்படுத்துதல் முறை அப்படின்னா டா ஃபார்மெட் தான். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 144 டா ஃபார்மெட்டில் பண்ணலாம். 144 லாஸ்ட் எண் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? இப்போ 14 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 2 14. அடுத்த 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 2 4. திரும்ப லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 7 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 வரும். அப்போ 3 2 6. இனி 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12. 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 6 2 12. இனி பாருங்க 3 6. இதுவும் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடிலே வரும். நான் 3ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்குறேன்.
பாருங்க ஓர் 3 3. இனி 6 3ஆம் வாய்ப்பாடில் வரும் எப்போனா ஈர் 3 6. இனி 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 3ஆம் வாய்ப்பாடிலையும் வரும் 3க்கே கொடுக்கலாம். 4 3 12. இனி 4 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் தான் வரும் அப்போ 2. பாருங்க ஈ 2 4. திரும்ப 2 2ஆம் வாய்ப்பாடில் தான் வரும் ஓ 2 2. 1 வாரத்து வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ 144 ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க 144. இனி ரூட் ஆஃப் 144க்கு பதில் இந்த சைடில் உள்ளதை எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 2 வாட்டி இருக்குது அப்போ எழுதிருங்க 2 × 2. அடுத்த 3 2 வாட்டி இருக்குது அப்போ 3 × 3. அடுத்த 2 2 வாட்டி இருக்குது 2 × 2. சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. 1 எழுதாண்டா ஏன்னா 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 2 வாட்டி இருக்குது அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ளே 3 2 வாட்டி இருக்குது அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. ரூட்டுக்குள்ளே 2 2 வாட்டி இருக்குது அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க ஈர் 3 6 6 2 12. அப்போ ரூட் ஆஃப் 144ஓட மதிப்பு என்னது 12. இதுக்கு பாக்ஸ் போட்டுருங்க. இனி செகண்ட் சப்டிவிஷன் 256 எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ரெட்டையன் அப்போ 2ஆம் வாய்ப்பாடு 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும் ஓ 2 2. இனி 5 வராது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரும் அப்போ ஈ 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இப்போ இது 16 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 8 2 16. திரும்பவும் ரெட்டையன் அப்போ 2ஆம் வாய்ப்பாடு 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 6 2 12. 8 வரும் 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும் எப்போனா 3 2 6. 4 வரும் ஈ 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 3 வராது இதுக்கு முன்னாடி கூடிய 2 வரும் அப்போ ஓ 2 2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12 12 வரும் 6 2 12. இனி 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 8 2 16. இனி 8 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 4 2 8. 4 வரும் ஈ 2 4. இனி 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும் ஓ 2 2. இந்த மாதிரி எழுதிருங்க. இனி 256 ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க 256. இனி ரூட் ஆஃப் 256க்கு பதில் இந்த சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 8 வாட்டி 2 இருக்குது அப்போ நம்மளும் 2 8 வாட்டி எழுதிக்கணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஓகே 8 வாட்டி இருக்குது. இப்போ பாருங்கள் 2 2 வாட்டி இருக்குது ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி இருக்குது ஒரு 2. 2 வாட்டி இருக்குது ஒரு 2 எழுதிருங்க. 2 வாட்டி இருக்குது ஒரு 2 எழுதிருங்க. இப்போ பெருக்குங்க ஈ 2 4 4 2 8 8 2 16. அப்போ ரூட் ஆஃப் 256ஓட மதிப்பு என்னது 16. தேர்டு சப்டிவிஷன் இதே டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கலாம். 784 லாஸ்ட்டு ரெட்டையன் அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 7 2ஆம் வாய்ப்பாடில் வராது இதுக்கு முன்னாடி 6 வரும் அப்போ 3 2 6. 7லேருந்து 6 கழிச்சா என்னது 1. இது இப்போ 18 18 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 9 2 18. இனி 4 வரும் ஈ 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு ஓ 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. 19 வராது இதுக்கு முன்னாடி உள்ள 18 வரும் அப்போ 9 2 18. இனி 19லேருந்து 18 கழிச்சா 1. இது இப்போ 12 12 எப்போ வரும் 6 2 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 19 வராது 18 வரும் அப்போ 9 2 18. 19லேருந்து 18 கழிச்சா 1. இப்போ இது 16 அப்போ 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு 9 வராது இதுக்கு முன்னாடி 8 வரும் அப்போ 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா 1. அப்போ இது இப்போ 18 அதனால் 9 2 18. இனி 49 7ஆம் வாய்ப்பாடில் தான் வரும் அப்போ 7 7 49. திரும்ப 7 7ஆம் வாய்ப்பாடில் ஓர் 7 7. 1 வந்துடுச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி ரூட் ஆஃப் 784 இது எப்படி எழுதிக்கலாம் ரூட் எழுதிருங்க. 784க்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 2 இங்கே 4 வாட்டி இருக்குது அப்போ 2 × 2 × 2 × 2 4 வாட்டி எழுதிருங்க. 7 2 வாட்டி அப்போ 7 × 7. இப்போ பாருங்கள் 2 ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருக்குது ஒரு 2 வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 2 2 வாட்டி இருக்குது ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. 7 2 வாட்டி இருக்குது ஒரு 7 வெளியே எடுக்கலாம். இப்போ பிறகுங்க ஈ 2 4 4 7 28. அப்போ ரூட் ஆஃப் 784 இதோட மதிப்பு என்னது 28. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் இதே டா ஃபார்மெட்டில் பண்ணலாம். 1156 லாஸ்ட்டு ரெட்டையன் அப்போ 2ஆம் வாய்ப்பாடு 11 2ஆம் வாய்ப்பாடில் வராது இதுக்கு முன்னாடி உள்ள 10 வரும் அப்போ I 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 15 15 வராது இதுக்கு முன்னாடி 14 வரும் அப்போ 7 2 14. இனி 15லேருந்து 14 கழிச்சா 1. 16 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வரும் எப்போ வரும் 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு 5ல் 2 2 வாட்டி 2 4 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 17 17 வராது இதுக்கு முன்னாடி 16 வரும் அப்போ 8 2 16. இனி 17லேருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 18 இது வரும் 9 2 18. இனி 289 இது வந்து 17ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். இப்போ இதில் 17 17 வாட்டி இருக்குது.
17 பெருக்கி பார்த்தீங்கன்னா 289. இனி 17 17ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 17 17 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் அதை எடுத்து எழுதிருங்க 1156 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 2 2 வாட்டி இருக்குது. அப்போ 2 × 2 17 2 வாட்டி. அப்போ 17 × 17. ஓகே, இப்போ பாருங்கள் 2 2 வாட்டி இருக்கா, ஒரு 2 வெளியெடுக்கலாம். 17 2 வாட்டி இருக்குது, ஒரு 17 வெளியெடுக்கலாம். இப்போ பெருக்குங்க. 7 14. அப்போ 4 பாக்கி 1 2 1 பெருக்குனா 2 2க்கு கூட 1 கூட்டுனா 3. அப்போ ரூட் ஆஃப் 1156 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது 34. ஃபிஃப்த் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். டா ஃபார்மெட்டில் 4761 லாஸ்ட் 1 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 4 3ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஒரு 3 3. இனி 4லேருந்து 3 கழிச்சா என்னது 1. இது இப்போ 17 17 3ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி 15 வரும். அப்போ I3 15. இனி 17லேருந்து 15 கழிச்சா 2. இது இப்போ 26 26 வராது. இதுக்கு முன்னாடி 24 வரும். எப்போ வரும் 8 3 24. இனி 26லேருந்து 24 கழிச்சா 2 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21. ஓகே, இப்போ பாருங்க 7 இருக்குது, திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 15 3ஆம் வாய்ப்பாடில் வரும். I3 15. 8 வராது. இதுக்கு முன்னாடி 6 வரும். 3 6. இனி 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 27. சரிங்களா? 9 3 27. இனி இது 23ஆவது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். எப்போனா 23ஐயும் 23ஐயும் பெருக்குனா 529. இனி திரும்ப 23 23ஆவது வாய்ப்பாடு. ஓர் 23 23 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் 4761 எப்படி எழுதிக்கலாம்? 3 2 வாட்டி இருக்குது. அப்போ 3 × 3. அடுத்த 23 2 வாட்டி இருக்குது. 23 × 23 1 எழுதாண்டாம். இப்போ 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். 23 2 வாட்டி இருக்குது, ஒரு 23 வெளியே எடுத்துடலாம். பெருக்குங்க 3 3 9. அடுத்த 3 2 6. அப்போ ரூட் ஆஃப் 4761 இதோட மதிப்பு என்னது 69. இனி சிக்ஸ்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். 9025 லாஸ்ட் 5. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? 9ல் 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓர் 5 5. இனி 9லேருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும் 4. இது இப்போ 40. 40ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40. இனி 2 5 வரைக்கும் சின்ன நம்பர். சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும்போது இங்கே 0 போட்டுக்கிட்டு தான் சேர்த்து எடுக்கணும். அதை மறக்கக்கூடாது. 25ல் 5 5 வாட்டி. I 5 25. இப்போவும் லாஸ்ட்டு 5. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 18ல் 5 3 வாட்டி இருக்குது. I3 15. 18லேருந்து 15 கழிச்சா 3. இப்போ இது 30. 30ல் 5 6 வாட்டி. 6 5 30. இனி 5 5ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 5 5. இனி இது 19ஆவது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். சரிங்களா? 19ஐயும் பெருக்குனா 361. இனி திரும்பவும் 19ஆவது வாய்ப்பாடு. ஓர் 19 19 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணலாம். ரூட் ஆஃப் 9025 எழுதிக்கலாமா? ரூட் ஆஃப் 5 2 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 5 × 5 19 2 வாட்டி. 19 × 19 இப்போ எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ள 5 2 வாட்டி. அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 19 2 வாட்டி. ஒரு 19 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க. I9 45. அப்போ 5 பாக்கி 4. I1 5 5 கூட 4 கூட்டினா 9. அப்போ ரூட் ஆஃப் 9025 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது 95. இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்த சம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.